இன்றைய நீதிமொழி 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தம் இடுகின்றது. தலைப்பு: ஞானம் கூப்பிடுகின்றது. இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஞானமானது தெருக்களிலும் நின்று, சாலையோரத்தில் நின்று உங்களை கூப்பிடுகின்றது, அழைக்கின்றது என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஞானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஞானத்தை நாம் பார்க்கலாம் அல்லது சம்பாதிக்கலாம்? குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் ஞானமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள், புத்தியை தெளிவிக்கத்தக்கதான காரியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கல்லூரிகளில் நம்முடைய ஆசிரியர்கள் எது நல்லதோ அதை சொல்லிக் கொடுப்பார்கள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செல்லக்கூடிய திருச்சபையாக இருக்கலாம் அல்லது நாம் செல்லக்கூடிய பொதுக்கூட்ட இடமாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் நன்மையான வார்த்தைகள் நம்முடைய காதுக்கு வந்து எட்டுகின்றது. அது ஞானமான வார்த்தைகள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை அதை நாம் அசட்டை பண்ணுவோம் என்றால் தேவையான பொழுது அந்த ஞானம் நமக்கு இல்லாமல் போய்விடும், தேவையான பொழுது அது நமக்கு உதவாமல் போய்விடும். ஆகையால் இந்த நேரத்திலே வேத வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பிறருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.